மீண்டும் தவம் செய்ய வேண்டுமோ காகித காதலிக்கே மைகளின் ஈரத்தோடு பேனா முனைகள் முத்தமிட. கைபேசி விரல்களை கைது செய்த பின்பு காகிதங்களிடம் கதை கதையாய் பேசிய வினாடிகள் விடை பெற்று போனது. டிஸ்பிளேயில் விரல்கள் முத்தமிட்டு எழுத்துக்களை பிரசவிக்க பழகிய பின் பேனாக்கள் கைப்பையில் தவம் செய்ய ஆரம்பித்து விட்டது. அவ்வப்போது கையொப்பம் இடும் அனுமதி மட்டும் அதற்கு. என் கைவிரல்கள் மில்லி மீட்டர் அளவு நகர்ந்தாலும் நொடிப்பொழுதில் என் சிந்தையை சிதைத்து சிதறடித்து சித்திரவதை செய்து என் கவனம் என் கட்டுக்குள் வருவதற்குள் என் பொன்னான காலத்தை களவாடி செல்லும் அடாவடித்தனம். நான் செய்யும் தவறுகளை திருத்தம் செய்ய மறுபரிசீலனை செய்து மாற்றிக்கொள்ள வாய்ப்பே தராமல் மகிழ்ச்சி என்ற வேடமிட்டு வருங்காலத்தை மரணிக்கச் செய்து வரம்பு மீறும் கைபேசிகள், எதிர்காலத்தை கருகச் செய்யும் நிகழ்கால வீட்டில் நெருப்பு, தேவைக்கென எடுத்து தேவைதானா என யோசிக்க விடாமலேயே தேவையில்லாததையும் திணிக்கப்பட்டு தேர்வு செய்யும் உரிமையும் பறிக்கப்பட்டு படும்பாடு பெரும்பாடு அத்தியாவசியமும் கைபேசிக்குள் அடைக்கப்பட்ட பின்பு தவிர்க்க முடியாததாகி தண்டனையாகி போனது. உறவுகள் உதிர்ந்து போகிற வழி தெரியாமல் உள்ளத்தையும் உடலையும் சிதைக்கும் சித்திரவதையை உணராமல் வாழ்க்கையை வாழ்வதாய் நினைத்து சவமாய் மாறும் கூட்ட நெரிசல்கள் கூடிக்கொண்டே போகிறது. இறைவனின் படைப்பில் அனைத்திலும் நன்மையும் தீமையும் இணைத்து தந்த விந்தையை மறந்து தடுமாற்றத்திலிருந்து தப்புவது எப்படி? மீண்டும் தவம் செய்ய வேண்டுமோ காகித காதலிக்கே மைகளின் ஈரத்தோடு பேனா முனைகள் முத்தமிட.